friends, welcome to Mrs. Stitch Blouse. என் கையில வந்து ஒரு ஒரிஜினல் காஞ்சி பட்டு saree இருக்கு. இது வந்து கல்யாண பொண்ணுக்கான ஒரு காஞ்சிபுரம் பட்டு saree. இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 36000 ரூபாய் மதிப்புல உள்ள ஒரு காஞ்சி பட்டு saree. இதோட ரேட் வந்து பாருங்க, ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்தாங்க, ரேட் கூட அதுல இருந்து டேக் எடுக்கவே இல்லை. ஸோ அந்த ரேட் இதுலயே இருக்கு, 36000 ரூபாய் மதிப்புள்ள saree. ஸோ இந்த saree வந்து பாக்குறதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நார்மலான ஒரு பட்டு saree மாதிரி தான் இருக்கு, ரொம்ப கிராண்டா அப்படி இல்லை. ஒரு ஆரஞ்சு சேட்ல ஃபுல் கோல்டு சேடு வந்த மாதிரி saree. இதோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல பார்டர் இருக்கு. saree ஓபன் பண்ணி உள்ள பார்ப்போம். இது மாதிரி பட்ஜெட் ரேட் வந்து ஜாஸ்தியாக வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ நம்மளுக்கு நார்மலாகவே இருந்தாலும் அதோட அந்த பார்டர்ஸ், அந்த ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினல் ஜரியாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்சி பட்டு சாரியில் இந்த ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லுமே வந்து ஒரிஜினல் ஜரி. நம்மளுக்கு 20000 ரூபா பட்ஜெட்க்கு மேலே போகும்போது தான் இந்த மாதிரி ஒரிஜினல் ஜரி வந்து சாரியில் கிடைக்கும். இது வந்து ஃபுல் முந்தியுமே பிங்க் கலரில் உள்ள ஜரி பார்டர் வந்திருக்கு. அடுத்து வந்து இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேட்டில் பண்ண பிளவுஸ், ரொம்ப ஹெவியாக டிசைன் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் சாரீ அப்படின்னு வரும்போது இதில் வந்து வித் பிளவுஸ் வரும். ஸோ அந்த வித் பிளவுஸ் மெட்டீரியலை வந்து அதில் ஜரி பார்டரோட வரும், ஸ்லீவ்க்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்டரை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த பார்டரையும் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பிளவுஸு, பிங்க் கலரில் பிளவுஸு. ஸோ இந்த பிளவுஸோட பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் நெக்கு. இது வந்து ஆக்சுவலாக யூ நெக் கிடையாது, பா நெக் போடுவோம் இல்லையா, பா நெக், பா சேப்ல நெக்கு. பட் அந்த பாவோட ஷார்ப் எட்ஜஸ் தெரியாம அந்த இடத்துல மட்டும் ஒரு கர்வா நான் ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெளியில, அந்த நெக்குக்கு வெளியில உள்ள டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரியில அங்கங்க குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி வந்திருந்தது. ஸோ அந்த புட்டாஸை மேட்ச் பண்ற மாதிரி தான் இந்த டிசைனும் நான் பண்ணேன். இதோட ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்லீவ். இது வந்து கோல்டு ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஏதோ ஒரு ஷேப் கொடுத்து அந்த ஷேப்பை வந்து ஓப்பனா, அதுல மெட்டீரியல் இல்லாம ஹோல் தெரியிற மாதிரி ரெடி பண்றது. அந்த ஷேப் வந்து டைமண்ட் ஷேப்பா இருக்கலாம், ஒரு திலக் ஷேப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ரவுண்டா இருக்கலாம். இதுல வந்து நான் ரவுண்ட் ஷேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலயும் அந்த ஷேப்பை வந்து பிளைனா விடாம பீட்ஸ் மாதிரி கொடுத்து, பீட்ஸ் வந்து அப்படியே தொங்குற மாதிரி செயின், பீட்ஸ் செயின் வந்து தொங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த டிசைன் வந்து நம்ம க்ளோஸ் அப்ல பார்ப்போம். இந்த பிளவுஸ் பாருங்க, பிளவுஸோட பேக் நெக் இது ரொம்ப பிராடான ஒரு நெக்கு. இந்த பா ஷேப்ல இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வரும்ல, அந்த ஷார்ப்பை வந்து லைட்டா ஒரு கர்வ் மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதோட டிசைன் வந்து பாருங்க, ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன், ஒரே ஒரு லைன் மட்டும் மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் ஸ்டோன் வந்து ஒரு 4 ஸ்டோன் ஒட்டிட்டு அதோட அவுட்லைன்ல வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அப்புறம் புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா, அதாவது அங்கங்க தள்ளி தள்ளி இல்லாம நெருக்கமா புட்டாஸ், ஒரு சுகர் பீடு ஒரு மோத்தி பீடு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பீடு வந்து அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேக் நெக். அடுத்து வந்து ஸ்லீவ் பார்ப்போம். இதுதான் வந்து ஸ்லீவு பாருங்க. ஸ்லீவ் வந்து அந்த ஷோல்டரோட பிளவுஸோட ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல். ஸோ இது வந்து நம்ம கையில் வச்சு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு லுக் தெரியாது. போட்டு பார்க்கும்போது இந்த பிளவுஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த லுக்கு நல்லா அழகாக தெரியும். இதில் வந்து 3 லேயர் வந்து பீட்ஸ் செயின் மாதிரி தொங்க விட்டுருக்கேன். இது வந்து போடும்போது, உடம்புல போடும்போது இது அழகாக வந்து இது நம்ம உடம்புல டச் ஆகிட்டே இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் பீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அதாவது பேக் நெக்கில் ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் இல்லையா அந்த பீட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பிளைனாக இருக்கிற இடத்துல மட்டும் புட்டாஸ், ஒரு சுகர் பீடு ஒரு மூத்தி பீடு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பார்டர் பாருங்க, பார்டர் வந்து இந்த ஒரிஜினல் பார்டர்ன்றனால அந்த பார்டரை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர் மேல புட்டாஸ் எதுவுமே கொடுக்கல. பார்டரோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் வந்து நம்ம ஒரு டிசைன், அப்படியே வந்து நம்ம நெக்ல பண்ண டிசைன், ஒரே ஒரு லைன் வந்து மோத்தி பீடு மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பண்ண அதே டிசைன் தான், நல்ல ப்ராட் நெக்கு. இதோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஷோல்டரும் இருக்கும். இதோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் வச்சு பிரின்சஸ் கட் மாடலில் ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த பிளவுஸோட டிசைன் பார்த்திருப்பீங்க. இது வந்து முழுக்க ஆரி எம்ப்ராய்டரியில பண்ண ஒர்க்கு, அதாவது கையிலேயே நம்ம பண்ணது. இந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு கைத்தொழில் வந்து ஈஸியா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த கைத்தொழில கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். கீழே வந்து கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவா இருக்கு. நீங்க இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.